ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்த ரெசிபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு தால் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். இது குக்கரில் செய்கிறது தாங்க. நம்ம பாசி பருப்பும் ரெட் கலர் பருப்பு வருது இல்லைங்களா, இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்கிற தால் இது. இது நல்லா இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கு, பூரிக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி ஜீரா ரைஸ், தேங்காய் பால் சாதம், இது எல்லாத்துக்குமே இந்த தால் நல்லா இருக்குங்க. நம்ம ஒயிட் ரைஸுக்கு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இப்போ குக்கர் சூடானதும் நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்க போகிறோம். இது ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். குக்கர் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ குக்கர் சூடாயிடுச்சுங்க. நான் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. அதே மாதிரி நெய் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகணும். தாளிக்கலாம். இது கடுகு போடுறதில்லைங்க, வெறும் ஜீரகம் மட்டும்தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் இங்கே பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், 3 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, 3 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு உருவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா வணங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேங்க. இது உண்மையிலே அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் சிம்பிள், ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இதில் நம்ம இந்த இஞ்சி துருவி போடுறது, பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போடுறது, பூண்டும் அவ்வளோதாங்க, ரொம்ப பொடியாக கட் பண்ணி போடுறது, அவ்வளோ அருமையாக டேஸ்ட் கொடுக்குங்க இது. ஆனால் நல்லா வணங்கணுங்க. இந்த வெங்காயம் இது வணங்குறது தான் பிரச்சனைன்னு இல்லை, நல்லா வணங்கணும். அப்போ நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு வணங்கின பின்னாடி நம்ம இப்போது பாருங்கள், நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். பாருங்கள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூனு தனியாத்தூள் போடுறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து அப்படி கலரி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. இப்போ இதை போட்டுடலாங்க. தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நான் அந்த மைசூர் பருப்பும் பாசி பருப்பும் கழுவிட்டு அதிலே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியோடு நான் வச்சுருக்கேங்க. பாருங்கள், ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பருப்பு கழுவி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் தாளிக்கிறதுக்குள்ளே இந்த பருப்பு ஓரளவுக்கு ஊறிடுங்க. இது ஐயில் 1 விசலும் சிம்மில் 2 விசல் வச்சு எடுத்துட்டோன்னா பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா கொஞ்சம் இது திக்காக தாங்க இருக்கும் தால் இது. இது பாருங்கள், எனக்கு நான் தேவையான அளவுக்கு தாலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு நான் ஐயில் 1 விசலும் சிம்மில் 2 விசல் விட்டு எடுத்துக்க போகிறேன். சிம்முன்னா ரொம்ப சிம்மு கிடையாதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசலும், பெரிய ஃப்ளேமில் 1 விசல் விட போகிறேன். இது ரெடி ஆகட்டும். விசல் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சுங்க. இப்போ பார்க்கலாம் தால் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருக்குங்க. நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு கைப்பிடி ரப்பாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் இஞ்சி துருவி போட்டிருக்கோம், பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம், வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், தாளிக்கிறதுக்கு வெறும் ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம். சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை புது ரெசிபி இன்னொன்றில் வந்து சந்திக்கிறேங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க.